ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோவில் ஆக்சுவலாக இந்த ஃப்ரீஸ் டாஸ்கில் வந்துட்டு பெருசாக காரசாரமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதுக்காக தான் அந்த சம்பவங்கள் உருவாகணும். இந்த சாட்டர்டே சண்டேயில் வந்துட்டு ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் பொங்கணும்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் திங்க் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்தாரு வந்தவங்களுக்குலாம். என்னென்னா முரண்பாடு. இந்த முரண்பாடு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு அப்புறமா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த ஃபேமிலிஸில் ஒரு சில பேர் விஷத்தை கக்குனாங்க, ஒரு சில பேர் வன்மத்தை கக்குனாங்க, ஒரு சில பேர் அன்பை கக்குனாங்க, ஒரு சில பேர் தன்னோட தப்பை உணர்ந்தாங்க. வேகமாக இருந்துச்சு, சப்போர்ட்டில் செம்மையாக இருந்துச்சு. அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாளே அருண் செம்மாடி வாங்கினார். அதிகப்படியாக அருண் வாங்கினார். மஞ்சரி, விஜய் விஷால் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்புறம் கொஞ்சம் சௌந்தர்யா இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அதிகப்படியாக அதாவது ரொம்ப இதுவாக வாங்கினது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் தான் சொல்லி ஆகணும். நேற்று வந்து நேகா செம்மையாக வந்து சொல்லி நைட்லாம் வந்து அழுதுட்டு இருந்தாப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்துட்டு விஜய் விஷாலுக்கு கொஞ்சம் டோஸ் ஒழுகுன்னு நினைக்கிறேன். விஜய் விஷால் அருணுக்கு வந்து பெருசாக டோஸ் ஒழுகாது. பட் விஜய் விஷால் மஞ்சரிக்கு வந்து டோஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா மஞ்சரி வந்துட்டு அந்த விஷயத்தை ரொம்ப நக்கலாக பேசியிருப்பாங்க. பவித்ராக்கு நான் முட்டை கொடுத்த ஒரு விஷயத்தால் தான் அவங்களோட கேமே வெளியே தெரிஞ்சது, இல்லைனா தெரிஞ்சிருக்காது சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாங்க. அதான் சமந்தா வந்துட்டு பயங்கரமாக கலாச்சிருப்பாங்க. நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்க, ஆனால் அவள் யூஸ் பண்ணிட்டான். அப்போ அவள் கேமை வந்து எப்படி நீங்கள் மொத்த கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதை பற்றின டாபிக் தான் போகணும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுறதும், ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்போ வந்துட்டு விஷால், சௌந்தர்யா, அதுக்கப்புறம் மஞ்சரி, அதுக்கப்புறம் விஜய் விஷால் இவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன புரிஞ்சுதா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் இங்கே வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வந்துட்டு பெருசாக இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கலகலன்னு போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. ஸோ யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் வந்தோடனே சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எவிக்ஷனில் அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவித்ரா மேலே தான் எனக்கு ஒரு கண்ணாக இருக்குது, பாவமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.